வணக்கம் மக்களே. ஒரு வாரம் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஏன்னாடா நீ எங்க போயிட்ட, எங்க போய் ஒளிஞ்சிட்ட, உங்களுடைய வீடியோக்கள்லாம் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்த மக்களுக்கு நானும் உங்களை மாதிரி தான் கொஞ்சம் அரசியல் பணியில ஒரு ஆர்வமா உள்ள முங்கிட்டேன். ஒரு வாரமா எலெக்ஷன் டியூட்டி நம்ம அதிமுக ஒரு பொறுப்புல இருக்கனால உள்ள எலெக்ஷன் டியூட்டியில மும்முரமா ஆயாச்சு. அதன் காரணமாக எப்படியாட்டு இந்த 2.0 விடியலாச்சு இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டுறதுக்கான எல்லா முடிவுகளும் எல்லா செயல்களும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செஞ்சிருக்கோம். பார்ப்போம் வர்ற ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை நம்ம பேச போறோம் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு டாபிக் தான், வரலாறு படைக்கப்பட்டது. அதாவது இத்தனை வருட அந்த வரலாற்று சாதனை, அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு அதிகமான ஓட்டுப்பதிவு வந்த சரித்திரமே கிடையாது. முதல் முறையாக வரலாறு படைக்கப்பட்டது. அது என ஒரு அருமையான ஒரு பயங்கரமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதிகப்படியான மக்கள் ஆர்வத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க, எதுக்கு போட்டிருக்காங்க, எதுக்கு இவ்வளவு அதிகமான ஓட்டுப்பதிவுகள் ஆயிருக்கு, அதுக்கு காரணம் யாரு, யாரால இவ்வளவு ஓட்டு அதிகமா ஆயிருக்கு. கரெக்டா 85% ஓட்டுப்பதிவு ஆயிருக்கு. ஆனா மதியத்துக்கு பிறகுலாம் பார்க்கும்போது 90-92 தாண்டிருமோ அப்படிங்கிற ஒரு மரண பயம் ஆண்ட கட்சிகளுக்கும் ஆண்டிருந்த கட்சிகளுக்கும், அதாவது ரெண்டு எதிர்கட்சிகளும் பயங்கர டென்ஷன்ல இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த நம்ம வீடியோவில் விரிவாகவும் பார்த்துருவோம். அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு வெறும் 72% தான். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பதிவானது 84.56 போச்சு. கடைசியில் 85% போயிட்டு ஸ்டார்டிங்ல பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு இடையில 13%, 14%, 13%, 14% அப்படின்னு போயிட்டு 3 மணிலாம் பயங்கரமா ஒரு ஹையா ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவளை கண்டினியூவா 13% அப்படி ஏறின சரித்திரம் கிடையாது. போன எலெக்ஷன் அல்லது கடந்த எலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே ஒரு மதியம் லஞ்சுக்குள்ள ஏறும். அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமா இருக்க ஸ்லோகாவும், அதுக்கப்புறம் ஒரு 4:30ல இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஹையா ஏறும். அதுதான் நம்மளுடைய தமிழக அந்த ஓட்டு பதிவு வாக்குரிமைன்னு ஒரு சிஸ்டமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அப்படி இல்லை, ஒரே சீராக தான் போய்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை கொஞ்சம் டவுன் ஆச்சு. அது எப்படின்னா 5 மணிக்கு அப்புறம் தான். அதுதான் ரெண்டு ஆண்ட கட்சி, அதாவது பெரும்பாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்பா 92% போயிட்டு 90% ஏறி போயிட்டுனா இது ஒன் சைடா ஏதோ ஒரு ரிசல்ட் வருது, ஏதோ ஒரு புயல் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு அவங்க டென்ஷன்ல இருந்தாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் மூலமா நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஹைட்டா போயிருமோ அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிலாம் ரொம்ப ஃபீலிங்ல இருந்தாப்பலையா. சரி, இந்த ஓட்டுப்பதிவு இவ்வளவுக்குள்ள அதிகமா வர்றதுக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் எஸ்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓரளவுக்கு எஸ்ஆர் இருக்கலாம். ஆனா எஸ்ஆரும் இருந்தாலும் போன திருப்பப்படும் 25 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கு அப்படிங்க. ஒட்டுமொத்த போலிங்ல 25% எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 கோடி, அதாவது 2 கோடி வாக்காளர்கள் நீக்கின பிறகும் 25 லட்சம் எக்ஸ்ட்ரா போலிங்கா இருக்கு. போன 2001 இருந்த பதிவுக்கும் இதுக்கும் 2026 உள்ள வித்தியாசத்தை பார்த்தா 25 லட்சம் எக்ஸ்ட்ரா கூடியிருக்கு. அதே சமயத்துல எஸ்ஐஆர் மூலமா 1 கோடி வாக்காளர்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம உணர முடியுது. கடைசி வாய்ப்பு, அதாவது கடைசி வாய்ப்பு அப்படின்னா இதுக்கு முழு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையில சொல்றோம், நம்ம இதுக்கு முழு காரணம் ஒரு காரணம் டிவிகே அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிகே விஜய் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்துட்டாப்ல எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க, எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க, எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாப்ல. அதே மாதிரி அந்த விஜய் ரசிகர்கள், அத 40 வயசுக்கு கீழே இருந்த அந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட விஜய்க்காக போய் ஓட்டு போட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுது. வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள்லாம் நீ ஓட்டு போட்டு இருந்துச்சு, நம்ம விஜயநாதனுக்கு போய் ஓட்டு போட்டு இருந்துச்சு, ஓட்டு கேட்டதுக்கான காரணமும் இருக்குது. அதற்கு அடுத்தபடியான காரணம் என்னன்னா,
ஆன்டி இன்கம்ஸ்னா இந்த எதிர்கட்சியோட எதிர்கட்சி அப்புறம் அந்த ஆளுங்கட்சி மேல உள்ள ஒரு எதிர்ப்பு. வழக்கமா ஓட்டு சதவீதம் அதிகமானாலே ஆளுங்கட்சிக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி மேல உள்ள அதிருப்தின் காரணமா எப்பா இவனை ஆட்சி ஒழிஞ்சு போட்டுப்பா, அதனால போய் ஓட்டை போட்டு வந்துரும் அப்படின்னு நினைக்கிற கூட்டங்கள் அதிகமா இருக்கும். அதனால மகிழ்ச்சியா இருந்தா சரியா ஆண்டு போட்டு நம்ம போட்டு நடக்கிறோம். ஆனா ஒரு எதிர்ப்பு மனநிலை, இவனை எப்படியாட்டும் வீட்டுக்கு ஓட வச்சிடணும், இந்த ஆட்சி நமக்கு தேவையில்லைன்னு கோவத்திற்கு பப்ளிக் வெகுண்டு இருந்தாலும் இந்த மாதிரி அதிகப்படியான வாக்குகள் விழும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த போலிங்லாம் வந்து ஃபுல்லாவே ஆர்கானிக் போல் தான். ஏன்னா பழைய முறை ஓட்டை கைப்பற்றுறது, பூத்தை கைப்பற்றுறது அந்த மாதிரி சிஸ்டங்கள் எதுவுமே நடைபெறவில்லைங்கிறது தான் ஒரு ரொம்ப முக்கியமா பேசப்படுது. குறிப்பாக வந்து இந்த தன்னெழுச்சியாக டிவிக்கு ரசிகர் வந்து ரொம்ப ஒரு அரணா இருந்தாங்க. இந்த வழக்கமா பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் ஒரு சில குளறுபடிகள் நடக்கும். ஆளுங்கட்சினா கொஞ்சம் ஹை ப்ரெஷர்ல தான் இருப்பாங்க. சில நேரம் கூட்ட கைப்பற்றுவாங்க, சில நேரம் அந்த போலிங் ஏஜென்ட் பிரச்சனைகள் வரும், கள்ள ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையிலே சொல்லணுன்றதுக்கு எதிர்கட்சியான அதிமுகவும் டிவிக்கவும் இணைஞ்சு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அங்கங்க ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அந்த பூத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அப்புறம் வந்து தானா போய் ஓட்டு போட நீ ஓட்டு போட்டியா நீ ஓட்டு போட்டியா நீ ஓட்டு போட்டியா ஓட்டு போடும் அப்படின்ட்டு அந்த குறிப்பாக அந்த டிவிக்கோட அந்த இளைஞர் பட்டாளங்கள் வந்து வாங்க ஓட்டு போட போவோம் அப்படின்னு கூப்பிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிக ஓட்டுகள் இருக்கும். அதே மாதிரி வீட்டுல போய் இளைஞர்களை வீட்டுல போய் அந்த வயசானவங்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சது, அவங்கள வந்து ஆட்டோ கிட்டெல்லாம் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சதுல பெரிய ஒரு பங்கு வந்து டிவிகேவுக்கு இருக்கு. அப்போ மொத்தத்துல இது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோபம் அதிகமானாலும் அதோட வெளிப்பாடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை குறிப்பை பொறுத்த சென்னையை வந்து பயங்கரமா கலெக்டர் அடிச்சிருக்கோம். சென்னையில இந்த அளவுக்கு ஓட்டுப்பதிவு ஆனதே கிடையாது. இந்த திருப்பு தான் பயங்கரமான ஒரு ஓட்டுப்பதிவு வந்திருக்கு. என்னைக்குமே சென்னை வந்து திமுக கோட்டை டெல்டா ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த சென்னை வந்து திமுக கோட்டை. அந்த கோட்டையில இப்போ வந்து ஓட்டு விழுமா விரிசல் விழுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் அவ்வளவுக்குள்ள வந்து ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்காப்புல. சென்னையில அதிகப்படியான ஓட்டுப்பதிவு, குறிப்பாக குளத்தூர்ல மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஏரியாவில் பயங்கரமான ஒரு ஓட்டுப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. திமுக காரங்கிட்ட கேட்டா இல்ல அது வந்து எங்களுக்கு நாங்க கூட்டணி வலுவா இருக்கும், அதனால எங்களுடைய ஓட்டு எங்கேயும் சிதறாது, ஏற்கனவே இருந்த அதே ஓட்டு எங்கிட்ட இருக்கு, அதனால நாங்க டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக போனா எங்களுடைய ஓட்டை நாங்க அப்படியே வச்சிருக்கோம், இந்த கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அப்புறம் வந்து தலித் ஓட்டுகள் அந்த மாதிரி நடுநிலையான ஓட்டுகள்லாம் வந்து திமுக வந்து பறிக்கிறது தான் டிவிக்கு வேலை பார்த்துருக்கு. அது பறிச்சு அதை திமுகவோட ஓட்டை தான் தாவேக்க பறிக்குது. அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அது வந்து திமுகவுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். எங்க ஓட்டை நாங்க ஹோல்டு பண்ணி தான் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ரெண்டு பெரிய கட்சிகளும் மாறி 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 சொல்றாங்க. ஒட்டுமொத்தத்துல இந்த ஓட்டுக்கு இவ்வளவு அதிகப்படியான ஓட்டு பதிவுக்கு காரணம் யாரா இருந்தாலும் நம்மளுடைய வாக்காளர்கள் அதிகப்படியான ஓட்டுகளை அளித்து தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு மனப்பூர்வமான நம்பிக்கையும் வாழ்த்துக்கள் நமக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கும். அதிக நாள் ஒன்றும் இல்லை. 4ஆம் தேதி எந்த ஆட்சி கட்சி பிடிக்க போது 2.0வா அல்லது இரட்டை இலையா அல்லது கண்டிப்பா விஜய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் விஜயால் ஒரு கட்சி மட்டும் முன்னேற்றம் அடையும் அல்லது விஜயால் ஒரு கட்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் தப்பி தவிரி ஒரு 20% ஓட்டுலாம் விஜய் வாங்கிட்டாங்க அல்லது ஒரு ரெட்டை டிஜிட்ல வந்து எம்எல்ஏ சீட்ல வாங்கிட்டாங்கன்னா உண்மையிலே விஜய் அவருடைய அந்த அரசியல் பணி பயங்கர ஒரு உச்சத்தில் பேசப்படும். அவருக்கான ஆதரவுகள் நிறைய இருக்கும். கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஆளுங்கட்சி வர்றதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நமக்கு மே 4ல தெரிஞ்சிடும். மக்களே நம்ம சேனல்ல நமக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.